வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா MA25C07 பேப்பர் அட்வான்ஸ் நம்பர் தியரி டாப்பிக்கில் யூனிட் 4 ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி இந்த டாப்பிக்கில் நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுறது அண்ட் ஸ்லைட் அண்ட் டிவைட் மெத்தடில் ஃபோக்கஸ் பண்ணுறது எப்படி பார்த்துருந்தோம். இப்போ பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் மெத்தடில் எப்படி ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்கொயர் பேஸ்டாக டிஃப்ரென்ஸ் பேஸ்டாகவும் நமக்கு கொஷினில் கொடுத்துருப்பாங்க. ஈஸியான மெத்தட் தான் பார்க்கலாம். When working with the expressions containing perfect squares, the difference of perfect squares formula can be used. உங்களுக்கு கொஷினில் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் மெத்தடில் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ஃபார்முலா பேஸ்டாக ஃபேக்டரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் ஆர் நம்பர்ஸ் தட் லம்சஸ். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் என்ன? 9 3 ஸ்கொயர் எழுதிக்கலாம், 16 4 ஸ்கொயர் எழுதிக்கலாம், 25 5 ஸ்கொயர் எழுதிக்கலாம். எக்ஸாக்டாக ஸ்கொயர் பேட்டர்னில் எழுத முடிகிற நம்பர்ஸ் தான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லப்படும். ஃபார்முலா, இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா the difference of perfect square formula is a square minus b square equivalent to a plus b into a minus b. இது நார்மலாக நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். இந்த மெத்தடில் நம்ம இப்போ ஃபேக்டரைசேஷனில் எப்படி ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ராப்ளம்ஸ். ஃபேக்டரைஸ் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா நம்ம பார்க்குற இந்த பேட்டர்னில் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆக்சுவலி என்ன எழுதிக்கலாம்? 2 ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே பெர்ஃபெக்ட் ஸ்கொயரில் இருக்குது அப்படின்னா நமக்கு ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இப்போ மூவ் பண்ண போகிறோம். சொல்யூஷன் given எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. ஸ்டெப் 1 என்ன எழுதலாம்? ஃபேக்டர் த டேர்ம்ஸ். டேர்ம் வைஸ் எழுதிக்கலாம். ஃபேக்டர் போத் டேர்ம்ஸ் இன் த எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் தி பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ். ரெண்டுத்தையுமே பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆர்டரில் எழுதணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் நார்மலாகவே ஸ்கொயரில் தான் இருக்குது. 4 மட்டும் இப்போ மாற்றிக்கலாம். ஸ்டெப் 2 போத் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ஆர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ பெர்ஃபெக்ட் ஸ்கொயரில் 2 ஸ்கொயர் எழுதிக்கலாமா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர். இதுக்கான ஃபார்முலா என்னன்னு தெரியும் நமக்கு? ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர். அப்போ ஏவோட வேல்யூ 2ஆகவும் பியோட வேல்யூ ஏவோட வேல்யூ எக்ஸாகவும் பியோட வேல்யூ 2ஆகவும் எடுத்துக்கலாம். ஸ்டெப் 3 பிரேக் த டேர்ம்ஸ் ஆஃப் த ஃபார்முலா. ஃபார்முலா பேஸில் எழுதிக்கோங்க. நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயராக இருந்ததுன்னா எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் மைனஸ் ஏங்கிறது ஃபார்முலா. இது நமக்கு தெரியும், கண்டென்ட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தாச்சு. இப்போ இதில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். எக்ஸுக்கு பதில் எக்ஸ், ஏக்கு பதில் 2ன்னு எடுத்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2. ஃபேக்டரைசேஷனாக ஸ்ப்ளிட் அவுட் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து இதை ரெடியூஸ் பண்ண முடியாதுங்கிறப்ப நம்ம இந்த கண்டென்ட்டை இதோட முடிச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இதெல்லாம் 2 மார்க்லையும் கேட்கலாம். பார்ட் பி கொஸ்டினில் சப்டிவிஷனாகவும் கேட்கறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ ஸ்டெப் 2ல் என்ன எழுதிருக்கும், ஸ்டெப் 3ல் எப்படி எழுதிருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பேட்டர்னில் கொஷின்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். எப்படி ஸ்டெப்ஸ் எழுதணுங்கிறது மட்டும் தெளிவாக பார்த்துக்கிட்டாலே போதும். இந்த பேட்டர்னில் ப்ராப்ளம்ஸ் கொடுத்தா ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். ட்ரை பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கொஷினை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் எழுதி பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுங்க. ஒரு பக்கமாக எழுதி ஆகணும். பார்ட் பியில் கொடுத்துருந்தாங்கன்னா சிம்பிளான கொஷின் தானே. இந்த கண்டென்ட் ஆக்சுவலி உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச கண்டென்ட்டாக தான் இருக்கும். பட் எப்படி எழுதணுங்கிறது தான் நமக்கு மார்க் ஸ்கோர் பண்ண இந்த இடத்துல சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுங்க. முதல்ல இந்த கண்டென்ட் என்ன, இது எந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் அங்கங்கே ஹைலைட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.